நேசருக்கு கொடுப்பதில தாராள குணம் உள்ளவள். எத்தனாவது காரியத்தை பார்க்கிறோம்? 7வது காரியம். இந்த மனவாட்டி எப்படியேப்பட்டவளா இருக்கணும்? அவர் விசுவாசம் எப்படியேப்பட்டவளா இருக்கணும்? அவர் ஜனம் எப்படியேப்பட்டவளா இருக்கணும்? அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை எப்படி இருக்கணுமா? நேச மணவாளனுக்கு கொடுப்பதில தாராள குணம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுமா? தேவராஜ்யம் கட்டப்படணும்னா நம்ம நேரம், நம்முடைய உழைப்பு, நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு தேவனுக்காக கொடுக்கணும். ஆமென் சொல்லுமா? அப்ப இந்த மனவாட்டி நேசருக்கு கொடுப்பதுல தாராள மனம் உள்ளவளா இருந்திருக்கிறா. எடுத்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 8:12. சீக்கிரமா நல்ல கவனிங்க. எல்லாம் இருங்க ஐயா, பிரதர் எல்லாம் கிட்ட. உன்னத பாட்டு 8:12 எடுங்க, சீக்கிரமா எடுங்க. படிங்க பிரதர். உமக்கு அந்த 1000மும் இப்ப சொல்றான். இந்த மணவாட்டி என்ன பண்றான்? அந்த மணவாளனுடைய தோட்டத்துல போயிட்டு வேலை செய்யறான். வேலை செய்யறது எவ்வளவு சம்பாதிக்கிறான்? 1200 ரூபாய் சம்பாதிக்கிறான். எவ்வளவு சம்பாதிக்கிறான்? 1000மும் அதை காக்கிறவங்களுக்கு 200 சாப்பிட்டு எவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு? 1200 ரூபாய் ராஜாவின் தோட்டத்துல, மணவாளனுடைய தோட்டத்துல மணவாட்டி சம்பாதிக்கிறான். இப்ப சம்பாதிச்சுட்டு எடுத்துட்டு மணவாளன் கிட்ட வர வந்துட்டு சொல்றா, உமக்கு அந்த 1000மும் எனக்கு 200 சேரட்டுன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கொடுக்குமா? அது மாதிரி முடியுமா? 1200 ரூபாய் நம்ம சம்பாதிச்சுட்டு ஒரு நாளைக்கு, என்ன நான் பேசுறேன், 1200 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 200 ரூபாய் நம்மளுக்கு வச்சுக்கின்னு 1000 ரூபாய் அப்படியே கொடுத்துட முடியுமா? கொடுத்துருமா? முடியுமா? கடையில கொடுக்க முடியுமா? ஆனா இவன் செய்திருக்க அந்த மனவாட்டி 1200 ரூபாய் சம்பாதிச்சுட்டா 200 ரூபாய் எடுக்கணும் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் மனவாளனுக்கு கொடுத்திருக்கிறான். கொடுக்கிறதுல தாராள குணம் உள்ளவள். தேவசபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுக்கிறதை குறித்து ஆண்டவர் நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார். இயேசுவை பாருங்க, அவர் குணமே கொடுக்கிறது தான். அன்பு கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது. இது போல எவ்வளவோ சொல்லலாம். அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார் ஆசீர்வாதங்கள் எல்லாம். அப்ப அப்படியேப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்றால் கொடுக்கிறதுல தாராள குணம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டுல சொல்ல 10ல் 1 பங்கு அப்படி இல்லை. அப்படி தப்பிச்சிடாதீங்க. அவங்க நீதியை காட்டில உங்க நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமா இருக்கணும். இயேசு புதிய ஏற்பாடுல சொல்றாரு. அவங்க 10ல் 1 பங்கு கொடுத்தாங்க. எல்லாத்திலும் வெந்தயம், சீரகம், அது எல்லாத்திலும் பண்ணுவாங்களா? கொஞ்சம் எடுத்து வச்சு தசம்பாங்க கொடுப்பாங்க. ஆனா அந்த நீதியை காட்டிலும் இந்த நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமா இருக்கணும். 10,000 ரூபாய் சம்பாரிச்சு 1000 ரூபாய் இல்ல, அதுக்கு மேலதான் கூட. ஏன்னா கொடுக்கிறது விசுவாசத்தில் வைக்கிறார் ஆண்டவர். அமே சொல்லுமா? கொடுக்கிறது ஆசீர்வாதத்தின் அளவில் வைக்கிறார். நான் கொடுத்தா எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இதுதான் விஷயம். அதுல அப்ப தேவராஜ்யம் கட்டப்படணும். அதாவது பிலிப்பு சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது, உண்மையான ஊழியக்காரர் அவர் குறைப்படும் பொழுது பிலிப்பு சபை வந்து அவருக்கு உதவி செய்துச்சு. அப்ப அவர் உதவி செய்ததுனால பவுல் என்ன சொல்ற தெரியுமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமை நிறைவாக்குவார் என்றாரு. அப்ப உண்மையான ஊழியம் நடக்கிறது. உண்மையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. பாரத்தோடு சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் இறங்கி ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. அதற்கு எண்ணற்ற பணங்கள் தேவைப்படுகிறது. சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு, கூட்டங்களை நடத்துவதற்கு, சோசியல் ஒர்க் பண்ணி தான் சபை என்ன பண்ணணும் நம்ம. அப்போ எத்தனையோ விதவை இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாம், திக்கற்ற உதவி செய்யலாம். அப்போ நம்ம கொடுத்தா தாங்க சமுதாயத்தில் இறங்கி கர்த்தருடைய அன்பு என்ன பண்ண முடியும்? நாம வெளிப்படுத்த முடியும். இயேசு நேசிக்கிறான்னு சொல்லிட்டு வந்தா மட்டும் போதுமா? ஏதாவது செய்தா தானே? ஆமென் சொல்லுமா? அப்ப என்ன நடக்குதுன்னா, தாராளமா கொடுத்தாங்க. நீங்க வசனத்தில் ஒரு வசனத்தை காமிச்சிடுறேன். நீங்க 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க படிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றாரு, நீங்க எல்லாத்திலும் பெருகிறீங்க. விசுவாசத்துல பெருகிறீங்க, ஜபத்துல பெருகிறீங்க, உபவாசத்துல பெருகிறீங்க, போதிக்கிறதுல பெருகிறீங்க. எல்லாம் ஓகே தான்.
இதெல்லாம் நீங்க பண்றது கரெக்ட். அதோடு கூட சேர்ந்து எதுல நீ பெருகணுமா? ஆமா, கொடுக்க தர்மம் பண்ண கொடுக்கறதுல நீ பெருகணும். நீ ஜெபிச்சுட்டு அதை ஜெபிச்சுட்டு பாஸ்டர் சொல்லுவாங்க, சில பாஸ்டர் என்ன பண்ண சரியா சத்தியத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. மா நீ எது கொடுக்கலாம் பரவாயில்லம்மா, அவங்க நல்லாதான் இருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு சொன்னா கூட பரவாயில்ல, நல்லா இருப்பாங்க. ஆனா ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, நல்ல வசதியா தான் இருப்பாங்க, போதிப்பாங்க, ஊழிய செய்வாங்க. ஆனா அவங்க நினைச்ச தேவராஜ்யத்தை என்ன பண்ணலாம்? தங்களுடைய உதாரணமான காணிக்கணும் என்ன பண்ணலாம்? கட்டி எழுப்பலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க? ஜபத்தோடு பயில் படிக்கிறதோடு 4 பேர் சொல்றதோடு முடிச்சிடுவாங்க. இது தேவ சித்தமா? நம்மளுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு அமைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்ல, நீ எல்லாத்திலும் பெருகிறது போல கொடுக்கிறது பெருகு. இதுதான் மனவாட்டிக்கு அடையாளம். லூக்கா 8வது அதிகாரத்தை நீ வாசித்து பாருங்க, எடுக்க வேண்டாம். இயேசுவுக்கு பின்னாடி ஒரு சில பெண்கள் அவருக்கு என்ன பண்ணாங்களாம்? உதவி செய்து கொண்டு வந்தாங்கன்னு இருக்குது. இது போல எண்ணற்ற காரியத்தை சொல்லலாம். உண்மையான ஊழியத்திற்கு கொடுங்க. நீ விதைக்கிறனா அந்த விதை எப்படி இருக்கணும்? முன்னிலையத்தில் விதைச்சிடுவியா? பாறையத்தில் விதைப்பியா? பலியறையில் விதைக்க மாட்டோம். நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி இருக்கிற நல்ல நிலத்தை தான் விதைப்போம். அப்ப நீ நல்ல இடத்துல உன் சபையில உன் ஊழியத்துக்காக நீ விதைக்கிறனா, அப்பதான் விதைக்கிறவனுக்கு விதையோ புசிக்கிறவனுக்கு ஆகாரம் தந்து அவன் நீதின் விளைச்சல் என்ன பண்ண பெருக பண்ணி வெற்றிக செய்கிறவர். நீ விதைச்சாதான் அறுக்க முடியும், விதைக்கலன்னா அறுக்க முடியாது.